பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் பிசிசிஐக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. இதுல முடிவெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது ஐசிசிக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நடத்தக்கூடிய அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான்ல தான் நடக்க போகிறது. அப்படி நடக்கிற பட்சத்துல இந்தியா அதில் பங்கேற்க வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ரொம்ப ஆணித்தரமா கூறியிருக்கிறாங்க. ஆனா பிசிசிஐ தரப்பில் எங்களால் அது முடியாது, நாங்க அங்க வரமாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 5 முறைக்கு மேல பாத்தீங்கன்னா இந்தியாவில் சர்வதேச போட்டிகள்ல ஆடி இருக்கிறோம். ஆனா இந்தியாவில இருந்து ஒரு போட்டி கூட இங்க ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல முன்வைக்கிறாங்க. ஐசிசி இதுக்கான முடிவை என்ன பண்ண போகுது, எந்த முடிவை எடுத்தா கரெக்டா இருக்குன்னு ஐசிசி நினைக்க போகுதுன்றதான் இந்த முழு பின்னணியை தான் நாம பார்க்க போறோம். பிசிசிஐ இந்திய அணியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மறுப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள அந்த முரண் தான். என்னப்பா சொல்ற, இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். நவம்பர் 26, 2008 மும்பை தாக்குதல். இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 166 பேர் இறந்திருப்பாங்க. அதனுடைய அந்த ஒரு தினத்தை நாம இந்தியாவினுடைய கருப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 10 தீவிரவாதிகள் குஜராத்தின் வழியாக மும்பையில, அதுவும் வர்த்தகமயமான ஒரு மாநிலத்துல என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட குண்டு வெடிப்புகளை ஏற்படுத்தி ஒரு பக்கம் பணைய கைதிகளாக ஓட்டலுள்ள இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன்ல மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அதில் 166 பேர் இறந்தது உண்மை. அதற்கு அப்புறமா தான் நாம இந்த முடிவை எடுத்தோம். இனி பாகிஸ்தான்ல போயிட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடாது, இதற்கு சர்வதேச நாடுகளும் ஒத்துக்கொண்டது. சோ இந்த அடிப்படையில தான் பிசிசிஐ நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் காரணமாக முன் வைத்திருந்தனர் முன்னாடியே. இப்பொழுது சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான்ல நடக்குது, அதுக்கும் நாங்க ஒத்து வர மாட்டோம். எங்களோட கேமை நாங்க துபாயில நடத்திக்கிறோம், அதுவும் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் முறையில, அதாவது எங்கள் அணிக்கான ஆட்டம் நடைபெறும் போது மட்டும் நாங்கள் துபாயில் ஆடுகிறோம், மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தான்லயே ஆடலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ தரப்புல இந்த ஒரு ஆப்ஷனை முன் வச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, நாங்க மட்டும் அந்த இஷ்யூ நடந்து 5 முறை இந்தியாவிற்கு சென்று ஆடி இருக்கிறோம் நம்பிக்கையுடன், ஆனா இந்திய அணியினர் எப்பொழுதுமே இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஆடிட்டா உடனே உங்க கூட ஆட முடியுமா? ஆனால் அங்க என்ன நடந்தது 2009 அடுத்த ஒரு காரணத்தை அடுக்கியது பிசிசிஐ சார்பில். என்னப்பா சொல்ற? ஆமா, 2009 ஸ்ரீலங்கா டூர் போனாங்க பாகிஸ்தானுக்கு. அந்த இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இலங்கை வீரர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த பயத்துல இன்னும் ஸ்ரீலங்கா வீரர்கள் அங்க போயிட்டு கிரிக்கெட்டே ஆடவில்லை. ஆனா தற்பொழுது ஆடுகிறார்கள். மீண்டும் ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது, அதை பின்னாடி பார்ப்போம். சோ இந்த காரணங்களை அடுக்கி பிசிசிஐ தீவிரவாத தாக்குதலுக்கு உட்படுவார்கள் எங்களுடைய அணி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாகிஸ்தான் உள்ள விளையாட மாட்டோம். ஆனா நாங்க வந்திருக்குமேப்பா, நீங்க வரலாமே அப்படின்னு சொல்றீங்களா? இந்தியாவில் தக்க பலத்த பாதுகாப்புடன் அவங்க போட்டி, ஆமா வேர்ல்டு கப்லாம் ஆடினாங்க, அந்த போட்டிலாம் சிறப்பா ஆடிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியே போனாங்க. அதே பாணியில அங்கிருந்து வெளிவர முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். உங்களுக்கே தெரியும், ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி. அந்த நாள் ஞாபகம் இருக்கும், 2022 ஐசிசி வேர்ல்டு T20. ஸோ அந்த ஒரு கப்ல, அந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 82 ரன்கள் அடித்திருப்பாரு, 53 பந்துகள், 90,000 ரசிகர்கள் குவிந்திருப்பாங்க. சோ அந்த குவியல்கள் முன்னாடி ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக விளையாடி இருப்பார் நம்முடைய விராட் கோலி. அது மட்டும் இல்ல, பல தரப்பு போட்டிகள்ல விளையாடி இருக்கிறாரு. ஆனாலும் அன்றைய நாள் ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா டாப் ஆர்டர் மொத்தமே காலியா இருக்கும், எல்லாருமே காலி ஆயிட்டு வெறும் விராட் கோலி மட்டும்தான் உள்ள நின்றுட்டு இருப்பாரு. 10 பாலுக்கு 29 ரன்கள் தேவை, யாராலுமே ஆட முடியாத ஒரு ஷாட்டை அந்த இடத்துல ஆடி காட்டியிருப்பாரு. அது என்னன்னு கேக்குறீங்க? அதாவது பவுன்சர் பாலா போடப்பட்டது. அந்த பந்தை யாராலுமே 90 டிகிரில ஸ்ட்ரைட்ல அடிக்கவே முடியாது. ஆனா அவர் அடிச்சு காட்டி அந்த பக்கம் வெற்றிக்கு வித்துட்டார். தன்னுடைய கிளவுஸால மண்ணை போட்டு ஒரு 3 குத்து குத்துவாரு. இந்த மாதிரி விராட் கோலி போன்ற வீரர்கள்லாம் பாகிஸ்தான்ல போய் ஆடும்போது, அதாவது எங்க அணியே தோற்கடிக்கிறியான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் ஒரு பக்கம் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த ஒரு சூழலும் ஏற்படலாம். எப்பொழுதுமே இந்தியா மேல ஒரு கண் இருந்துட்டே இருக்கும். ஏன் ஐசிசி இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும்? சாம்பியன்ஸ் டிராஃபியை பாகிஸ்தான் நடத்துறாங்க, இந்தியா வந்தா என்ன வரா காட்டி என்ன, அப்படி ஒரு ரீசன் இருக்கும்ல. நடத்துறவங்க நடத்தினா லாபம் ஐசிசிக்கு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ஒரு பக்கம் இந்தியா போன்ற நாடு, இந்த நாட்டில் நடத்தினா மட்டும்தான் வருமானம் கிட்டும் என்பது ஐசிசிக்கு முன்பே தெரியும். எக்காரணம் கொண்டும் ஐசிசி பிசிசிஐயை பகைத்து கொள்ளவே முடியாது. எந்த நாட்டில் எப்படி ஆடினாலும் சரி, அங்க வரக்கூடிய வருமானத்தை விட இங்கு பன்மடங்கு அதிகம்.
நீங்க எங்க வேணாலும் பாத்துங்க. இப்போ தமிழ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த பக்கமா தென் மாநிலங்கள்ல வந்து வரக்கூடிய வருமானத்தை வட மாநிலத்துல அதிகமா மொத்த உள்நாட்டு வருமானமே வராது. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய வருமானத்தை அங்க பகிர்ந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது மாதிரி தான் ஐசிசி தரப்பிலும் ஒரு பக்கம் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள்ல நடத்தப்படுகிற ஐபிஎல், ஐசிசி டிராபிஸ், இந்த மாதிரி வேர்ல்டு கப் எது நடத்தாலும் இங்க வருமானம் அதிகமாக கிட்டும். அதே மாதிரி எந்த இடத்துல இந்தியா ஆடினாலும் அங்க ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். சோ அதனால வருமானம் அதிகமாக தான் வரும். ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல போயிட்டு இந்தியா ஆடுனா இன்னும் வந்து பரபரப்பாக இருக்கும். நமக்கு 500 கோடி செலவு பண்ணி பாகிஸ்தான் தரப்புல அங்க இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தெல்லாம் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கான வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக இந்திய அணி வீரர்களை பாகிஸ்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நினைக்கிறது. சோ ஆனா இப்ப என்னன்னா, ஒரு பக்கம் பிசிசிஐ தரப்புல ஒரு நியாயத்தை முன் வைக்கிறாங்க. நாங்க ஆடவே இல்லைங்க, சாம்பியன்ஸ் டிராஃபில நாங்க ஆடவே இல்லை, நீங்க பாகிஸ்தான்ல போயிட்டு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஐசிசி வந்து யோசிக்குது, இந்தியா இல்லைன்னா அந்த இடமே வந்து வேஸ்ட் தான், அது வருமானமும் வராது, ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாகிஸ்தானுக்கு உத்தரவு போடுற நிலைமைக்கே போயிருச்சு. ஒரு பக்கம் நீங்க நடத்துறது தான் நடத்துங்க, இல்லைன்னா கொடுத்துருங்க, நாங்க வெளியே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பாகிஸ்தான் தரப்புல நாங்க போயிட்டு யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே நீங்க ஹைபிரிட் முறையிலேயே வேற ஆப்ஷன் கேட்குறாங்க. வேற ஆப்ஷனுக்கு வந்து பிசிசிஐ என்ன சொல்லுதுன்னா, ஹைபிரிட் முறையில நடத்திக்கலாம், எங்களுக்கான போட்டி வரும்போதெல்லாம் நாங்க வந்து துபாயில ஆடிக்கிறோம், மற்ற போட்டியெல்லாம் வந்து உங்க ஊர்லயே உங்க ஸ்டேடியத்திலேயே வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களால வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் மீறி அரையிறுதிக்கும் ஃபைனலுக்கும் வந்துட்டா சாம்பியன்ஸ் டிராஃபி எந்த நாடு நடத்துதோ அந்த இடத்துல தான் ஆடணும், அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கிறாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. ஆனா மறுபடியும் பிசிசிஐ என்ன சொல்லுதுன்னா, அப்படி மீறி நாங்க ஃபைனலுக்கோ இல்ல செமிஃபைனலுக்கோ வந்துட்டா எங்க ஆட்டம் கண்டிப்பா துபாயில தான் நடக்கணும். அதுக்கு ஒரு வாதம் போச்சுங்க. அப்புறமா ஐசிசி என்ன சொல்லுதுன்னா, பிசிசிஐ சொல்றது சரிதான், அவங்க எப்போ ஆடினாலும் துபாயில மட்டும்தான் ஆடுவாங்க, உங்க நாட்டுல வந்து ஆட முடியாது அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. இதுக்கு சர்வதேச நாடுகள் அனைத்துமே ஒப்புக்கொண்டது, எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து தான் ஐசிசியும் முடிவெடுத்தது. இதுக்கு எல்லா நாடுமே ஒத்துக்குச்சு, ஓகே இந்தியா வந்து வெளியிலேயே ஆட்டும், அப்பதான் வந்து எல்லா வீரர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம், இப்ப இருக்கக்கூடிய பந்தமே ஓரளவுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி தள்ளி நின்னாதான் மட்டும்தான் முடியும். உள்ள போயிட்டு ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் விராட் கோலி மேலேயோ ரோஹித் சர்மா மேலேயோ பும்ரா மேலேயோ யார் மேலேயோ தாக்கிட்டா என்ன பண்றது, இவன் தான் சிறப்பா விளையாடுறான், இவனை தாக்குனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிட்டா என்ன பண்றது? சோ அது ஒரு கேள்விக்குறியாக அமையும். இரு நாடுகளுக்கும் போர் ஏற்படும் ஒரு சூழல் கூட ஏற்படலாம். சோ அந்த விதத்துல தான் வந்து ஐசிசியும் தகுந்த முடிவெடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து நாம இந்த மாதிரி ஹைபிரிட் முறையில துபாயிலேயே இந்தியாவுக்கான மேட்சஸ் எல்லாத்தையும் வச்சு செமிஃபைனல் ஃபைனல் இந்தியா போனா கூட நம்ம துபாயிலேயே நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஸ்ட்ராங்கா மறுப்பதற்கான உடனடி காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி தலைவருடைய இம்ரான் கான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஊழல்ல சிக்கி இருக்கிறாரு, அதன் மூலமா ஜெயில இருக்காரு. பல கேஸ்கள் பாஞ்சிருந்தாலும் அதுல வந்து ஜாமீன் வாங்கி இருந்தாலும் ஒரு சில கேஸ்கள்ல வெளிவர முடியாம இப்ப உள்ளவே இருக்கிறாரு. ஒரு கட்சி தலைவர் உள்ள இருந்தா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் கொந்தளிப்பாங்கல்ல, அங்க வந்து போர், அதாவது என்ன சொல்ற கலவரம் வெடிக்கும்ல, தீக்கரை ஆகும்ல. அந்த சமயத்துல நம்மளுடைய அணி வீரர்கள் அங்க போனா திசை திருப்ப வேண்டும், அந்த ஊழல் வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இந்திய அணி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம்ல, அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற மோதலை உருவாக்கலாம்ல, அந்த ஊழலை மறைக்க ட்ரை பண்ணலாம்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் பிசிசிஐ ஒரு பக்கம் வந்து எங்க அணியை நாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அணி வந்து ஏ டீம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட விளையாட போயிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் மட்டும்தான் விளையாடி இருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் விளையாடவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பயமா இருக்கு, இங்க பயங்கரவாத தாக்குதல் இருக்கும், அதுவும் பாத்தீங்கன்னா கலவரம் வெடித்து கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்துல நம்மளுடைய வீரர்கள் வந்து வண்டியில போனா கூட ஒரு வேன்ல போறாங்கன்னா, இப்ப சப்போஸ் மடக்கிட்டாங்கன்னா, அங்க தீக்கரை ஆக்கப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை தாக்கப்பட்டாங்கன்னா, அப்ப இருக்கக்கூடிய அவ்வளோ செலக்ட் பண்ணி ஒருத்தன் போராடி ஒரு வீரனா வந்து நிற்கும் பொழுது, இந்தியாவுக்காக தலை நிமிர்த்தி ஏதோ ஒன்று பண்ண நினைக்கும் போது ஒருத்தன் அழிஞ்சு போறான்னா அதை யாராலையும் ஏத்துக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நம்முடைய இந்தியாவுக்கு தான். ஆல்ரெடி வந்து மும்பை தாக்குதல் 9 இடத்துல ஒரே இடத்துல குண்டு வெடிப்பு நடந்து 166 பேர் உயிரிழந்தாங்க. அதையே இன்னும் கருப்பு நாளா கொண்டாடிட்டு ஒரு பக்கம் துக்க தினமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் செலிபிரிட்டியா பார்க்கக்கூடிய நபர்கள் இறந்து விட்டால் அது இன்னும் கொடூரமாக மாறிவிடும். அதுவும் விராட் கோலி போன்ற நபர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டால் என்ன செய்வது? யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு தள்ளி நின்று ஒரு பக்கமாக சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானே நடத்தட்டும், ஆனா இந்திய அணி உள்ள வராது.
விருப்பம் இருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், விருப்பம் இல்லை என்றால் நாங்க வந்து ஒரு ஐடியா சொல்றோம் ஹைபிரிட் முறைன்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லியிருக்கு. ஸோ அது ஐசிசியும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, மற்ற நாடுகளும் அக்செப்ட் பண்ணிச்சு. இந்த மும்பை தாக்குதல் அடிப்படையிலேயே ஆஸ்திரேலியா போன்ற அணிகள்லாம் நாங்க பாகிஸ்தான்ல போயிட்டு விளையாட மாட்டோம், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்னாங்க. அதுக்கப்புறமா 2009 வந்து ஸ்ரீலங்கா போனப்போ அப்பயும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்ரீலங்கா அணியை மேட்சுக்கு கூப்பிடுறாங்க, பாகிஸ்தான் வந்து ரெடி பண்றாங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருந்து எந்த வீரர்களுமே போல, 10 வீரர்கள் குறிப்பிட்டு நாங்க போக மாட்டோம், அங்க போய் ஆடிதான் எங்களோட திறமையை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா விலகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பல இருந்து இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் 500 கோடி கொடுத்து இப்பதான் ஸ்டேடியமே ரெடி பண்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் எந்த ஒரு போட்டியும் அங்க நடைபெறாததான் உண்மையான ஒரு காரணம். ஸோ இப்ப தரமாக ரெடி பண்றாங்க, எந்த ஒரு சர்வதேச போட்டியும் அந்த இடத்துல நடக்கல. ஸோ அதன் அடிப்படையில இப்போ இந்திய அணி அங்க போறது நல்லதா கெட்டதா, இல்ல துபாயில ஆடுறது தான் நல்லதா இல்ல கெட்டதா எப்படின்றது இல்ல. இரு நாடுகளும் இந்த சமயத்துல வந்து இந்தியா உள்ள போய் ஆடிட்டா அந்த நேரத்துல வந்து பலத்த பாதுகாப்புடன் இந்திய அணி வீரர்கள் மீண்டு வந்து விட்டால் ஒரு பக்கம் இணக்கமான பாசம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை அந்த மாதிரி நல்லபடியாகவும் நடந்துட்டா. ஆனால் இதுல என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு உயிர் போனாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போரே நடக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். சிம்பிளா ஒரு காரணத்தை முன் வச்சிருவாங்க, பயங்கரவாத தாக்குதல்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சைட்ல இருந்து. சோ இந்தியா வந்து துபாயில ஆடுறது தான் நல்லதா இல்ல பாகிஸ்தான் உள்ள போயிட்டு ஆடுறது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க.